பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் 7 எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நண்பர்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைக்கும் இந்த நாட்களிலே கல்வாரி பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முக்கியமாக யோவான் 19வது அதிகாரம் வசனம் 17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபலாஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இங்கே பார்க்கிறோம், மிக முக்கியம். உலக வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒரு தொங்கிய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். அதை பெரிய வெள்ளி என்று நாம் தமிழிலே அழைக்கிறோம். புரியுங்களா? அந்த சிலுவையில் தொங்கின அந்த நாளை நாம் பெரிய வெள்ளி என்று அழைக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தன்னுடைய பெரிய தியாகத்தை, பெரிய அன்பை, தம்முடைய பெரிதான கிருபையை அவர் சிலுவையிலே காண்பித்தார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை போல ஆங்கிலத்திலே அதை குட் ஃப்ரைடே என்று சொல்லி அழைக்கிறோம். பாருங்களா, இந்த பெரிய வெள்ளியை குட் ஃப்ரைடே. அதை பார்த்தா தமிழிலே நல்ல ஒரு வெள்ளி என்று சொல்லலாம். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், ஆதா முதல் இனிமேல் பிறக்கப் போகிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவருடைய பாவங்களுக்காக ஒரு மனிதன் மரித்தால் நல்லது என்று சொன்னது நிமித்தம் அந்த குட் ஃப்ரைடே அது நல்ல வெள்ளி என்று அதை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டானது, பாவ மன்னிப்பு உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, சாத்தானுடைய பிடியிலிருந்து மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இதே மலையாளத்திலே இது எப்படியாக அழைக்கிறார்கள் என்றால் துக்க வெள்ளி என்று அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகள், கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, அந்த வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகளை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு துக்கம் உண்டாகக்கூடியதாக, துக்கம் நிறையக்கூடியதாக இருக்கிறது. அதனால இதை பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளி, பெரிய தியாகத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக, பெரிய கிருபையின் மூலமாக குட் ஃப்ரைடே, அதாவது நல்ல வெள்ளி, ஒரு மனிதன் மரித்தால் எல்லா மனிதருக்காக நல்லது நல்லது என்று சொல்லி அதை குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறோம். துக்கம், இந்த அவருடைய பாடுகளை நினைக்கின்ற பொழுது அது துக்க வெள்ளியாக, இப்படியாக ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய கலாச்சாரத்துக்கு தக்கதாக அதை அனுசரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு மரித்த பொழுது 70 நாட்கள் துக்கம் அனுசரித்தார்கள் என்று ஆதியாகமம் 50வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல ஆரோன் மரித்த பொழுது அவனுக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று எண்ணாகமம் 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கலாம். அதே போல மோசே மரித்த பொழுது அவனுக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று உபாகமம் 34வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம பார்க்கலாம். அதனாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை நினைவு கூறும் ஒரு நாள் தான் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அவருடைய பாடுகள், அவருடைய பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் எதற்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், யாருக்காக ஏற்றுக்கொண்டார் என்பதையெல்லாம் தியானிக்கின்ற பொழுது அவருடைய அன்பை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் நினைத்து அவரை நாம் துதிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. அதனாலே பாடுகளோடு நின்று விடாதபடி சிலுவை பாடுகளின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த நன்மைகளை நினைத்து ஆசீர்வாதங்களை பெற்று நாம் தேவனுக்கு பூமியிலே சாட்சியுள்ளவர்களாக திகழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை பாடுகளை நாம் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, பார்க்கின்ற பொழுது அவர் சுமந்ததினால், சிலுவையை சுமந்ததினால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னென்ன காரியங்களை அவர் சகித்தார், என்னென்ன காரியங்களை அவர் சகித்தார், அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். மூன்றாவதாக அவர் சிலுவையிலே வெற்றியை, எந்த வெற்றியை அவர் சுதந்திரித்து கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். புரியுங்களா? ஒன்று சுமந்ததினால வரக்கூடிய ஆசீர்வாதம், இரண்டாவது சகித்ததினால வரக்கூடிய ஆசீர்வாதம், மூன்றாவது வெற்றி, சிலுவையில் வெற்றியை, எந்த வெற்றியை நம்ம கொடுத்திருக்கிறார் என்ற ஆசீர்வாதத்தை தியானிக்க போகிறோம். அதனால்தான் யோவான் 19வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, பாருங்க, சிலுவை என்பது ஒரு நீளமான, கனமான, கடினமான, ரோமர்களுடைய கொலைகார கருவியாகிய அது சிலுவை மரணமா என்று நம்ம பார்த்தோம் என்றால்
என்ன பார்க்கின்ற பொழுது அந்த சிலுவை பாருங்க, அந்த சிலுவையினுடைய அந்த பாடுகள், அந்த வேதனைகள் சுமந்ததை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு பக்தன் இயேசுவை நினைத்து அவருடைய 5 காயங்கள் 5 கண்டங்களுக்காகப்பட்டார் என்று சொல்வார்கள். தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவரிடத்தில் எனக்கு 6வது காயம் ஒன்று இருக்கிறதப்பா என்று தன்னுடைய தோள்களை தோளுடைய அந்த அங்கே விலக்கி காண்பித்து தோளிலே சுமந்த சிலுவை மூலமாக எனக்கு ஒரு காயம் இருக்குது என்று காண்பித்தாராம். புரியுங்களா? அதே போல இங்கே இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்ன காரியங்களை சுமந்தார், அதன் மூலம் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வருகின்ற பொழுது பாவங்களை இயேசு சிலுவையில சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏதோ மரக்கட்டை அவர் சுமந்தார்ல, நம்முடைய மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் எப்படி அந்த பாவம் பாரமான சிலுவையாக மாறி அந்த சிலுவை அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம். எல்லா ஜனங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட வடிவிலே, சிலுவை வடிவிலே எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் தான் யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொன்னார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உலகத்தின் அதிபதியானவன் அவன் இந்த உலகத்தை கவர்ச்சி மிக்கதாக வைத்து இருக்கிறான். ஜனங்களை பாவத்திலே ஒரு இன்ப மயக்கத்திலே தூண்டிவிட்டு அவர்களை தேவனிடத்திலிருந்து தேவ அன்பை விட்டு பிரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படியாக எறும்புகள் தேனை நோக்கி சென்று அதில் விழுந்து மடிவது போல, எப்படி விட்டில் பூச்சிகள் விளக்கை நோக்கி சென்று அதில் விழுந்து மடிவது போல இந்த பிசாசானவன் உலகம், மாமிசம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து ஜனங்களை என்ன செய்கிறான், அவன் பக்கமாக இழுத்து அவனை என்ன செய்கிறான், பாவத்துக்குள்ளாக இழுத்து விடக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் பாவத்துக்குள் செல்கின்ற பொழுது பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் அவனுடைய வாசற்படியில் படுத்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் மரித்தாலும் அவன் எலும்புகளோடு கூட அந்த பாவம் ஒட்டி கொள்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடைசியில பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இந்த மரணத்துக்குள்ளாக அவனை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நாம் தமிழர்கள் நமக்கு இந்த மனுநீதி சோழனை குறித்து படித்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு முறை இந்த மனுநீதி சோழனுடைய நீதிமன்றத்திலே வெளியே இருக்கக்கூடிய அந்த மணிக்குண்டை ஒரு மாடு பிடித்து இழுத்து ஆட்டி மணி அடித்து கொண்டே இருந்ததாம். மனுநீதி சோழன் போய் அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த மாடுவும் கன்றும் ரோட்டில் அது தெருவில் நடந்து செல்கின்ற பொழுது மனுநீதி சோழனுடைய மகன் தேரை ஓட்டி கொண்டு சென்ற பொழுது அந்த கன்றுக்குட்டி மேலே பட்டு அந்த கன்றுக்குட்டி தேரனுடைய சக்கரத்தில் சிக்கி மாண்டு போனதாம். அதற்கு நீதி கேட்டு அந்த மாடு வந்ததாம். இதை அறிந்த மனுநீதி சோழன் அவனே தேரை ஓட்டி கொண்டு தன் மகன் மார்பிலே ஏற்றி தன் மகனை கொலை செய்தானாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் என்று அந்த காலத்தில் இருந்தது, பழங்காலத்தினுடைய பிரமாணம். ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக தன் சொந்த ஜீவனையை கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம சுமக்க வேண்டும். ஆனால் அவர் சுமந்து நமக்காக என்ன செய்தாரு, அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவம் அறியாத இயேசு நமக்காக பாவமாகி பாவமான சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருந்தா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை பெரிய பாவ பாரம் உங்களை மனதை அழித்து கொண்டு இருக்கிறதா, இல்லை விழுந்து விழுந்து எழுந்து கொண்டு இருக்கிறீர்களா, இன்றைக்கு அந்த பார சுமையை இயேசுவின் மேல் வைத்து விடுங்க. அவருடைய பிள்ளையாய் மாறி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் பார சுமையை இயேசு நீக்கி அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சின்ன பாரத்தை நம்ம தூக்கும் போதே கை வலிக்குது. ஆனால் இயேசு பெரிய சிலுவை பாரத்தை தூக்கி தோளில் போனார்னாக்கா எவ்வளவு வழிகளை அவரை வலித்திருக்கும். அவ்வளவும் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாரமான சிலுவையாக மாறி அதை சுமந்தார். பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. நீங்க சுமக்க தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு எதை சிலுவையில் சுமந்தார் என்றால் அக்கிரமங்களை சுமந்தார் என்று ஏசாயா 53வது அதிகாரம்
11வது வசனத்திலே அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்கள் தாமே சுமந்து கொள்வார். பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை இயேசு சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனத்திலே தாவீது என்ன சொல்கிறார்? என் அக்கிரமங்களின் தலைக்கு மேல் பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாமல் போயிற்று, பாரமாயிற்று என்று சொல்கிறார். அக்கிரமம் பெருகிச்சுன்னா மனசினால் அதை தாங்க முடியாதுங்க. அதனால்தான் தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பொழுது அது கர்த்தருடைய பார்வையில் பெரிய குற்றமாக காணப்பட்டது. சத்துருக்கள் அவனை தூசித்தார்கள். அந்த தகாத உறவினாலே பிறந்த அந்த குழந்தையின் மேலே என்ன அக்கிரமம் ஆகிய நோய் அந்த குழந்தையின் மேலே இறங்கி வந்தது. ஆனால் அந்த பிள்ளை பாருங்க, தாவீது அந்த பிள்ளை அந்த நோய் அக்கிரமம் நீங்குவதற்கு, வியாதி நீங்குவதற்கு 7 நாட்கள் உபவாசம் இருந்தார். ஆனாலும் அது முடிவிலே அந்த அக்கிரமம் அந்த பிள்ளை மேல் இறங்கி வந்து அந்த பிள்ளை மரித்து போனது என்று நாம் பார்க்கிறோம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாவம் அக்கிரமம் செய்கின்ற பொழுது கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் அதனுடைய அந்த பாவத்துடைய பலனை நீங்க அனுபவித்தே ஆகணும். சரிங்களா? ஒரு பந்தை சுவரில் எரிஞ்சோம்னா அது நம்ம நோக்கி வருவது போல அந்த பாவத்தினுடைய பலன் என்ன பாருங்க, கர்த்தர் பாவத்தை மன்னித்து நீதிமானாய் மாற்றுவார். ஆனால் அதன் முன்ன வரக்கூடிய வியாதிகளோ அந்த வேதனைகளோ நீங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதான் தாவீதின் வாழ்க்கையில நடைபெற்றது. அதனால்தான் எஸ்ஐயா 53வது அதிகாரம் 6வது வசனத்திலே நம் தேவனும் நம் எல்லோருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். யார் மேல்? இயேசுவின் மேல அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று இயேசு சிலுவையில பாடுகள் முன்பாக நொறுக்கப்பட்டது காரணம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். என பிசாசன் அவனை சிலுவையில இயேசு நொறுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அக்கிரமக்காரோடு அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள் என்று ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு இந்த பாடுகள் எல்லாவற்றையும் யாருக்காக? நமக்காக, உனக்காக. இந்த உலகத்தில் இயேசுவை போல எந்த தெய்வமும் இல்லைங்க. மற்ற கடவுள்கள் எல்லாம் எந்த மனிதனுக்காக பாவம் மன்னிப்போ மனிதனுடைய பாவத்தை அவங்க சுமத்து தீர்க்கல, அவங்க ஜீவனை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் நித்திய ஜீவன், நம்ம தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். அவர் ஒருவரே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் மனிதனுடைய அக்கிரமங்களை சுமக்கும்படியாய் வருஷத்துக்கு ஒரு ஆட்டை கொண்டு வருவாங்க. பிரதான ஆசாரியருக்கு கொடுத்து அந்த ஆட்டின் மேலே தலையின் மேல் கையை வைத்து பாவங்கள் எல்லாம் செலுத்தி ஆட்டை பலியிட்டு அந்த மனிதனுக்கு பாவ நிவாரண பலியாக டெம்பரவரியாக ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்படியாக பல வருடங்கள் சென்றது இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் ஏசாயா 53:10 இப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனால உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. ஒன்று பாவத்தை சிலுவையில் சுமந்தார், இரண்டாவது நம்முடைய அக்கிரமம் சிலுவையாக இயேசு அதை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நோய்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாருங்க, நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவை வடிவில இயேசு அதை என்ன செய்தாரு? சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அவர் சிலுவை ஏதோ மரக்கட்டை தூக்குனார்ல, நம்முடைய நோய்களாக அந்த சிலுவை மாறியது. அந்த சிலுவையை இயேசு சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தன் சரீரம் முழுவதும் சவுக்குகள் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சரீரம் முழுவதும் தழும்புகளாக மாறியது. அதனால ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 5-7 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே நம்ம குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மலேரியா காய்ச்சலுக்கு மருந்து எப்படி கண்டுபிடிப்பதற்கென்று இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விஷ கிருமிகளை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றி, ஏன்னா அதற்கு பல்வேறு மருந்துகளை செலுத்தி அந்த மலேரியாவை கொள்வதற்கு மருந்து கண்டுபிடித்தாராம். அதே போல இயேசு தன்னுடைய சரீரம் முழுவதும் பாவங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அந்த பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் இயேசு நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஏதோ நம்ம இந்த சிலுவை தியானத்தை பண்ணி கொண்டிருக்கிற நாம் ஒரு மரக்கட்டை அவர் சுமக்கல, பாவத்தை சுமந்தாரு, அதே போல அக்கிரமத்தை சுமந்தாரு, அதே போல நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசு என்னத்தை சுமந்தார் என்று பார்த்தால் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே மெய்யாகவே
நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. பாருங்க, துக்கம், ஒரு மனுஷன் எப்பொழுதும் துக்கமா இருந்தா அவனால சரியாக சிந்திக்க முடியாது, சரியாக வேலையை கவனத்தை செலுத்த முடியாது, வேலையில கவனம் செலுத்த முடியாது, குடும்பத்தை சரியாக நடத்த முடியாது, மனைவி எடுத்து அன்பு செலுத்த முடியாது, பிள்ளைகள் எடுத்து அன்பு செலுத்த முடியாது, வேற இடத்துல பாசனுடைய காரியம் சொல்லக்கூடிய காரியங்களில் அவன் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா துக்கம் ஒரு மனிதனை அளவுக்கு அதிகமாக துக்கம் அழுத்துகின்ற பொழுது அது பிரஷர் ஆகி ஒருவேளை இரத்த நாளங்கள் வெடித்து மரணம் கூட ஏற்பட்டு விடலாம். அதனால் துக்கம் ஒரு மனிதனை அழுத்துகின்ற பொழுது அவனால் என்ன செய்ய முடியாது, சரியாக இயங்க முடியாது. அதனால் ஒரு கவிஞன் சொன்னா, உலகம் உருண்ட வடிவமானது அல்ல, உலகம் துக்க வடிவமானது என்று அந்த துக்கத்திலே இருந்த ஒரு கவிஞன் அப்படியாக சொல்கிறான். ஏனென்றால் அந்த கவிஞனாலே அந்த துயரம், கண்ணீர், தாங்க முடியாத துக்கம், வேதனைகள், இதனாலே துயரம் மீந்த உலகம் என்று அவர் பார்த்தாராம். புரியுங்களா? அப்படி உலகம் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் ஒரு சில வேளைகளில் பார்க்கணும். தினசரி பத்திரிகை பார்க்கின்ற பொழுது தனக்கு உரியவர்கள், ஒருவேளை கணவனை அதிகமாக நேசித்து கணவன் இறந்து போனால் மனைவியால் அதை தாங்க முடியாமல் அவர்களும் மரித்து போய் விடுகிறார்கள். ஒருவேளை பிள்ளைகளை அதிகமாக நேசித்தால் பிள்ளைகள் மரித்து போனால் அதை தாங்க முடியாமல் பெற்றோர்கள் மரித்து போகக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துக்கத்தை நீங்க சுமக்க தேவையில்லை. அது எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும், பண இழப்போ, பொருள் இழப்போ, குற்றோர்களை உறவினர்களை இழந்து இழப்போ, எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை நீங்க சுமக்க தேவையில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு உங்கள் துக்கத்தை எல்லாம் சிலுவை வடிவிலே, அவர் சிலுவை கல்வாரி நோக்கி போகின்ற பொழுது அந்த சிலுவை மரணமாக, அந்த துக்கம் சிலுவை மரணமாக மாறி அதை சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க சுமக்க தேவையில்லை. இயேசு உங்கள் துக்கத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக அவர் எதை சுமந்தார் என்றால் சாபங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட 28வது அதிகாரத்தை பார்த்து என்னென்னோ நிறைய சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 114 சாபங்களுக்கு மேல. அப்படிப்பட்ட எல்லா அந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி, புரியுங்களா, மரத்திலே தூக்கப்பட்டதினாலே, ஏனால் மரத்தின் மூலமாக ஆதாம் ஏவாளுக்கு அந்த பழத்தை புசித்ததினால சாபம் வந்ததினாலே, அதே மரத்தின் மூலமாக அந்த சாபத்தை மரத்திலே தொங்கி இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அதனாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மந்திர தந்திர எந்த சாபங்களை அணுகாதுங்க. அதற்கு நான் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தர் எங்களோட குடும்பத்தில் எல்லா சாபங்களையும் மாற்றி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினர் 22வது அதிகாரம் 3வது வசனத்திலே, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே நம்ம மேல் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே சிரசின் மேலே அவருடைய தலையின் மேலே முள்முடியாக அந்த சாபம் ஏற்றப்பட்டு அந்த சாபங்களை எல்லாம் தீர்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் தேவன், என்னுடைய இயேசு எனக்கு வந்த, என் குடும்பத்திற்கு வந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா அப்படி நீங்க சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் என்னத்தை சுமந்தாரு? பாவங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. 2வது அக்கிரமங்களை சுமந்தார். 3வதாக இயேசு கிறிஸ்து நோய்களை சுமந்தார். 4வதாக இயேசு கிறிஸ்து துக்கங்களை சுமந்தார். 5வதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபங்களை சுமந்தார். இந்த 5 காரியங்களும் 5 கண்ட மக்களுடைய இந்த காரியங்களை எல்லாம் இயேசு சுமந்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இனி நாம் சுமக்க தேவையில்லைங்க. விசுவாசிங்க. இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். நாம் சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு எப்படியாக பாருங்க, எப்படி ரெடிமேடு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நமக்கு பரலோகத்திற்கு செல்வதற்கான எல்லாவற்றையும் தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நாம், புதிய ஏற்பாட்டு நாட்களுக்கு அப்புறமா இருக்கிற நாம் மிகவும் பாக்கியவான்கள். இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக சம்பாதித்து வைத்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஒன்று, அவர் சிலுவையை சுமந்த அந்த சிலுவை
இந்த 5 காரியங்கள் சிலுவையில் அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக நம்ம அடுத்தாக இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சகித்த ஒரு சிலுவை. அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னவற்றையெல்லாம் சகித்தார் என்று சொன்னால், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது மட்டுமல்ல, நம்மை அங்கே வீற்றிருக்க செய்கிறார். அந்த சந்தோஷத்தை நினைத்து அவருக்கு வர வேண்டிய எல்லா வைத்திருந்த அவமானத்தை கூட அவர் எண்ணாமல் என்ன சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தை, சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் சிலுவையில் என்ன உண்டானது? வேதனை உண்டானது. சிலுவை மரணம் பயங்கரமான வேதனை, சிலுவையில் அவமானம், சிலுவையில் வெட்கம், சிலுவையில் என்ன துயரம், எல்லாம் அந்த சிலுவையின் மூலமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்க. இன்றைக்கு பாருங்க, அமெரிக்க தேசத்துல வேதனை இல்லாமல் எப்படி மரிப்பதுன்னு ஒரு புத்தகம் போட்டானா, அதை நிறைய பேர் வாங்கி படிச்சாங்களாம். புரியுங்களா? பாருங்க, மரணத்தை தழுவுவதற்கு அநேகர் வாங்கி படிக்கிறாங்க. ஆனால் மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கிறார் என்று வேத புத்தகம் சொல்கிறது, ஜீவனுள்ள புத்தகம் சொல்கிறது. அதை படித்து நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சிலுவையில நம்முடைய வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பொதுவாக ரோம சேவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனுஷனை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவனுடைய அங்கிகளை எல்லாம் கலட்டி அவனை நிர்வாணமாக்கி கைகளை தூக்கி தான் சிலுவையில் அறைவாங்களாம். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அவமானம் மிக்கவராக அநேக பெண்கள் மத்தியிலே அநேகர் கூடி இருக்கிறாங்க. அந்த பெண்கள் மத்தியிலே ஒரு அரை நிர்வாண கோலமாய் தூங்குவது எவ்வளவு அவமானம்! எல்லா அவமானங்களையும் உங்களுக்காக ஏன்னா இயேசு கிறிஸ்து சகித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தம்பியை, தங்கச்சியை, வாலிப பிள்ளையை, நீ வாழ்க்கையில அவமானம் பட்டுவிடக் கூடாது. நீ பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ மூலமாக உன் வாழ்க்கையை தேவனுடைய சித்தமில்லாமல் சென்று வாழ்க்கை அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப நாளிலே, வாலிப நாட்களிலே அவர் நினைச்சார், வாலிப மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே என அற நிர்வாண கோலமாய் அவர் தொங்கினார் என்று பார்க்கிறோம். காரணம், நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. இதை உணர்ந்து எப்பொழுது உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவளாய் நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாடுகளை சிலுவையிலே, ஏன்னா அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர் மனதை வாட்டியது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த முந்தின நாள் கெத்செமனே தோட்டத்தில் அந்த காரியங்கள் அவர் மனதை அதிகமாக வாட்டினதுனாலே அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னாக்க, அவர் இந்த சரீர பாடுகள் எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் என்ன செய்தார்? வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, சரீரத்தில் படக்கூடிய வேதனைகள்லாம் நினைத்து பார்த்து முகத்தில் அறைய போடுறாங்க, தாடி மயிரை பிடுங்க போறாங்க, உமிழ்நீர முகத்தில் துப்ப போறாங்க. ஏன்னா சரீரமெல்லாம் தலையில முள்முடி, சரீரமெல்லாம் சவுக்கடி, கைகளால் கால்களால் ஆணிகளால் கடவப்பட போறாங்க, ஈட்டினால் விழாவில் குத்த போறாங்க. இந்த பாடுகளை எல்லாம் நினைத்து சரீரத்திலே நடக்கக்கூடிய அந்த அவமானங்களை எல்லாம் நினைத்து அவர் வேதனைப்பட்டார். இரண்டாவதாக ஆத்துமாவிலே பாருங்க, சரீர பாடுகளை பார்க்கலும் அந்த நிந்தைகள், அந்த அவமானங்கள் அத்தனை பேருக்கு முன்பாக அப்படி அரை நிறுவனம் தொங்குவதா, இந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவர் ஆத்துமாவிலே வேதனைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த சிலுவைக்கு இந்த பாடுகளுக்கு முந்தின நாள் தான் அவர் பவனி வருகிறாரு. எல்லாம் அவரை என்ன ஓசன்னா என்று சொல்லி அவரை என்ன செய்றாங்க? ஆர்ப்பரித்து புகழ்றாங்க. ஆனால் மறுநாளிலே அவருக்கு கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார் என்று கைகள் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டவராய் செல்ல போகிறார் என்ற அந்த வேதனை, அதை நினைத்து அந்த எண்ணங்களிலே ஆத்துமாவிலே அவர் வேதனைப்பட்டவராக இருந்தார். மூன்றாவதாக ஆவியிலே அவருக்கும் பிதாவுக்கும் இடையிலே இணை பிரியாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர் ஏன்னா ஒரு சனம் என் தேவனே என் கைவிட்டீர் என்று சொல்லி அந்த ஆவியிலே வரக்கூடிய அந்த பிரிவினை நினைத்து அவர் வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்றார் பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி கதறினார் என்று மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தில் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் அவர்கள் சீடர்களாம் கைவிட்டப்படப்பட்ட நிலையிலே துயரம் நிறைந்தவராய், அவமானம் நிறைந்தவராய் அவர் அவர் தொங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் அவர் என்ன சுமந்தார்? அவர் சகித்தது என்ன? அவமானங்களை சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை மரணம் என்பது வெற்றி. கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் அவர் என்ன செய்தார்? வெளியரங்க கோலமாக்கி அவற்றின் மேல் என்ன செய்தார்? நமக்கு வெற்றியை கொடுத்தவராக
இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாதை ஒரு கோலை மரணம் அல்ல, ஒரு வெற்றி வீரனாய் ஜெயவேந்தனாய் அவர் சாத்தானின் தலையை நசுக்கி சிலுவையில வெற்றி சிறந்தவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் மரணத்திலே இருந்த மக்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே வெற்றி நாயகனாய் வெற்றி வேந்தனாய் கல்வாரி சிலுவையின் அந்த பாடுகள் மரணங்கள் இயேசுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயித்ததன் மூலமாக மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தினுடைய முதுகெலும்பை தட்டி இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு சவால் விட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து அவரே மரணத்தை ஜெயித்து விழுங்கி வெளியே வந்தார். அவருடைய அவரை பிள்ளைகளாக நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற பொழுது நாமும் மரணத்தை விழுங்கி நாமும் ஜெயமுள்ளவர்களாய் இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல நாமும் அவரோடு கூட வலது பாரிசத்தில் வீற்றிருக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய விஷ கொடுக்கு அந்த பெரிய தேளுடைய விஷ கொடுக்கை பிடுங்குவது போல, ஒரு நகப்பாம்பனுடைய அந்த விஷ பல்லை பிடுங்குவது போல மரணத்தின் கூரை இயேசு முறித்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மோர் தென் கான்கரராக நம்மளை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இயேசு சிலுவையில் ஒரு கட்டையை விட்டு சுமந்துட்டு போனார்ல, அவர் சிலுவையில சுமந்ததெல்லாம் அவ்வளவு காரியங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் சுமந்து தீர்த்தார். அது மட்டுமல்ல, சகித்தார். அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்தார். நோய்களை சுமந்து தீர்த்தார். அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சகித்தார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வெற்றியுள்ளவராய் ஆண்டவர் சிலுவையின் மூலமாக மாற்றி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற வேத வசனத்தின்படியாக கர்த்தருக்கே எல்லா துதியும் கன மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி ஆண்டை இங்கு வருகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் கல்வாரி ஆண்டை வருகின்ற பொழுது, இந்த இயேசு ரத்தம் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல முழு குடும்பத்தின் மேல இருக்கின்ற பொழுது நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள், எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து சிலுவை பாடுகளை குறித்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.